போட்டுக்கோ. ஒண்ணுமே இல்லாம முடி ரெடி பண்றான் பாரு. அதான் சிவி. அவன்கிட்ட மைக் கொடுக்க வேண்டியதான் ப்ரோ. அந்த பையன்கிட்ட மைக் கொடுக்க வேண்டியதானே. அந்த அவன்கிட்ட மைக் கொடுக்கலாம். என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்காது. அவன் கூச்ச போட்டு என்ன மைக் கொடுத்துட்டு போயிட்டான். அவன் பக்கத்துல இருந்து பேசினா போதும், கண்டென்ட் வந்துடும். ஆக்சுவலா சூப்பர் செட்ரா. அதனால எக்ஸ்பென்சிவ். நம்ம ஷிபின் மறந்துட்டான், ஃபீல் பண்ணாதீங்க. சின்ன ஞாபகம் வருது. தலைவர் ஆபீஸ்ல பர்மிஷன் எல்லாம் போட்டு வந்திருக்காரு ஒர்க் அவுட் போட. ஆபீஸ்ல யாரா பார்த்தா என்ன பண்ணுவேன்? என்ன என்ன ரீசன் பர்மிஷன் போட்டேன்? அப்புறம் என்ன, பர்மிஷன் கொடுத்துட்டா அவ்வளவுதான். எல்லாம் பண்ணீங்களே, வீடியோ ஆன் பண்ணீங்களா? இவன் வேற காலைல 6 மணிக்கு வர சொல்றான். நாலுங்களா? இல்ல ஜான்ல இருக்கு. சரி நீங்க போங்க. 6 மணிக்கு 5 மணிக்கு வரும். நான் வந்துட்டு ஒரு 9:30 வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு. அவன் பேருந்தே பேசுவாங்க, அப்ப நம்மளும் தெரியும். அங்கிருந்து பேசினா பிரயோஜனம் இல்லை, இங்க வாங்க. வைடா ஓபன் பண்ண. எப்படி 2 செட் போட்டியா? ஃபர்ஸ்ட் மிஸ் ஆனால 2 வாட்டி எக்ஸசைஸ் போட்டியா? இல்ல அவன் போடும்போது இப்படியே வச்சு போட்டான். சரி ஓபன் பண்ணி ஓபன் பண்ணிட்டு லாஸ்ட் செட் தான், லாஸ்ட் கவுண்ட் போட்டோம். இந்த டைம் நான் போடணும். காலங்காத்தால எழுத்து போட போட ஸோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சூப்பர் செட் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். லைக் ட்ரையும் பையும் போடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ரைல ஆரம்பிச்சோம். ட்ரைல வந்து ரோப் ப்ரெஸ் டவுனும் ஓவர் ரோப் எக்ஸசைஸும் போட்டுட்டு இருக்கோம். இது ஏன்னா நம்ம ஒரு வார்ம் செட் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு லைக் ரோப் மேஜர்லி லாங் ஹெட் டார்கெட் பண்ணோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரோப் ப்ரெஸ் போட்டுட்டு ஒரு 4 செட்டு போடுவோம். 4 சூப்பர் செட்டா இருக்கும் ரோப் ப்ரெஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஓவர் ரோப் எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே இந்த சூப்பர் செட் மாதிரி போட்டா கொஞ்சம் மசிலும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும், கொஞ்சம் லைக் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா நீங்க. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் செட்டா ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஷிபின் மில்லன் போட்டிருக்காரு, இப்போ அடுத்து நான் தான் போடணும். ஸோ நான் போடுறேன் பாருங்க. ஸோ ரோப் ப்ரெஸ் என் தேர்ட் செட்டு. ஸோ அவங்க வெயிட் ஏற்றினா ரோப் ப்ரெஸ் நீங்க பார்க்கும்போது இது நம்ம நமக்கு நல்ல லாங் ஹெட் அண்ட் ஷார்ட் ஹெட் போத் நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ முடிச்சுட்டு சூப்பர் செட்னா ஸோ பேசிக்கலி நீங்க ஒரு ஒர்க் அவுட் போட்டு அப்பவே வந்துட்டு பிரேக் எடுக்காம அடுத்த ஒர்க் அவுட் போடுறது. ஸோ இந்த நீங்க ரோப் ப்ரெஸ் அண்ட் ஓவர் ஹெட் ரோப் எக்ஸசைஸ் போடும்போது அட்வான்டேஜ் இருக்கு. மிஷின் ஒன்று செய்ய பண்ண தேவையில்ல, நிந்திரத்தே போடலாம். மூணு செட் முடிஞ்சிருக்கு. எவ்வளவு செட்? அப்புறம் இன்னொரு செட் போடுறோமா? 4 செட் போடுறோம், இன்னொரு செட் இருக்கு. ஸோ மோர் ஓவர் இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த மூமெண்ட்லயே தெரியும், இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லயே தெரியும். ஃபுல் இன்னர் அண்ட் அவுட்டர் ட்ரைசெப்ஸ் வந்துட்டு நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இது நீங்க இனிஷியலா வந்துட்டு இந்த ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு இனிஷியல் ஒர்க் அவுட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சூப்பர் செட்டு அதாவது நாங்கள் சூப்பர் செட் வேற போட்டோம். ஸோ இது பம்ப் வந்துட்டு நல்லாவே இருக்கும். ப்ளஸ் இது ஒரு ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட் மாதிரி தான் உங்களுக்கு ட்ரைசெப்ஸுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட். இவனுக்கு மட்டும் எப்படிதான் கரெக்டா ஒர்க் அவுட் போடும்போது பாட்டாவே இல்ல ஒண்ணு இல்ல சார் போடு. எவ்வளவு கவுண்ட் போட்ட நல்லா தலைய சொல்லிடு. எவ்வளவு கவுண்ட் கேட்டா என்னலையா கேட்றா காத்தடிச்சிட்டு இருக்காரு. வெயிட் பத்தல. ஒரு பேட்மேனை கூப்பிட்டு வந்து ஒர்க் அவுட் போட ஏதாவது தெரிஞ்சு இருந்தாதான் காமிக்கிறது. இந்த மாடுக்கு குதிரைக்கு எல்லாம் கால்ல போடுவாங்கல்ல, ஹார்ஸ் ஷூன்னு சொல்லுவாங்க. கையில சுத்தி போயிட்டு ஏண்டா நடிக்கிற வெயிட்டே இல்ல தெரியுதுடா நடிக்கிற கஷ்டப்படுறது எனக்கு தானே. இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன். பாருங்க நான் எவ்வளவு வெயிட் போட்டேன், அவர் எவ்வளவு வெயிட் போடுறாரு. நீ எவ்வளவு கவுண்ட் என்னன்னு கூட தெரியாம போட்டிருக்கேன். நான் 10 தான் போடுவேன். அந்த மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது பச்சை. ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி போட்டு மேட்சிங்கா போட்டு வந்திருக்காங்க. சவுக்கு ஷூ, சவுக்கு சட்டை. 4 ரொம்ப கேப் விட்டோம். ரைட் லாஸ்ட் செட் வந்துட்டு ஹை வால்யூம் ரெப்ஸ் அதிகமாக போடுது. அதெல்லாம் ஃபுல் ரேக்ல போடுவாரு. சரி பாவம் சின்ன பையன் போடுறான்னு சொல்லி கம்மி வெயிட்ல போடுறாரு. வேற இறங்கி வர்ற மனசு யாருக்குதான் வரும். இது வால்யூமா? ஃபோர் செட்டா? நீ இவ்வளவு நேரம் வால்யூம் தானே போட்டுட்டு இருந்த. இவ்வளவு நேரம் கணக்கே நாம கவுண்ட் போட்டுட்டு இருக்கான். வேற என்ன இதுல நான் 30 கவுண்ட் போட போறியா? எல்லாம் கம்மி பண்ணு. எவ்வளவு போட போற முன்னாடியே சொல்லு, நாங்களா நிறுத்துவோம். 30யா? இந்த 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டி அவர் என்ன காத்தடிச்சிட்டு இருக்காரு. பின்னாடி வாங்க. இல்ல ரொம்ப முன்னாடி போறீங்க, பின்னாடி வாங்க. பின்னாடி வந்துட்டு லைட்டா பேசிட்டு போடுங்க. நீங்க வெயிட் அதிகமா போடல, ஒரு காலு. அவர் 60-70 போடுவார் போல. உங்க வீட்டுல பாரஞ்ச டயர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க. காத்தடிச்சு கொடுப்பாரு இவரு. காத்து அடிச்சுட்டு இருக்கு.
பம்ப் பண்றாரு ரைஸ் குட்டா இல்ல க்ளோஸ்ல போட சொல்லல தம்பிள்ஸ் வந்து இந்த லெவல்ல வச்சுக்கோங்க ஆனா ஏத்தும் வந்துட்டு ரொம்ப கை கொஞ்சம் ரொம்ப பின்னாடி போயிடுது உங்களுக்கு போகாம இந்த மசில் டென்ஷன்லயே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபயர் அதுக்கு நீங்க எல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடாது என்ன தப்பு முடிச்சிட்டீங்க 10 கவுண்டா காட் ஸ்பீட் போல திடீர்னு மாஸ்டர் சீட்டா அப்படின்னா ஒர்க் அவுட் மைக் இருக்கு மாத்திட்டியா நமக்கு ஃபார்ம் கரெக்டா வர்ற வரைக்கும் சேம் வெயிட்லயே போறது நல்லது அந்த பேடு லாஸ்ட்ல ஒரு ஜம்ப் எவ்வளவு செட் இவரே சும்மா ஏமாத்தாரு வெயிட்டா இருக்கு அப்படி ஃபார்ம் கரெக்டா வர்ற வரைக்கும் நீங்க அதே வெயிட்லயே போடுங்க வெயிட் ஓகே உங்களுக்கு ஆனா நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க இது பரவாயில்ல வெயிட் அதிகமா இருக்கிட்டு எவ்வளவு ஈஸியா போட்டாரு இதுதான் இவரை நம்பவே கூடாது அப்புறம் எல்லாமே சும்மா போடுறோம்னா அப்புறம் நம்ம அந்த கடைசியா கண்டென்ட் போடுவோம் சும்மா இஷ்டத்துக்கு போடுவோம்ல அந்த மாதிரிதான் போட்டுட்டு நான் ஏன்னா இதுல ரெப் அவ்வளோ போல ஸோ அதனால நான் அதுல அடிஷனலா ரெப் ஸ்கல் க்ரஷர் இடிக்கு எப்படி அது நார்மலா இறக்கிக்கூடா இறக்கிட்டு அப்படியே புல் பண்ணி செஸ்ட் இல்ல ப்ரோ நான் இது ஒன்று அனுப்பிச்சிருந்தேன் குரூப்ல சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பர் செட் மாதிரி ஃபீல் ஆகுதா நல்லா பின்னாடி போயிடுவாங்க எல்லாம் அது இடிக்கும் தலை இடிக்கும் இன்னும் பின்னாடி போ ஓகே நார்மல் எக்ஸ்டென்ஷன் போடுங்க 7 கவுண்ட் நார்மல் ஸ்கல் கிரஷர் போடுங்க ஃபுல்லா போடுங்க அப்படியே எடுத்துட்டு வாங்க செஸ்ட் கிட்ட எடுத்துட்டு வாங்க அப்படியே எடுத்துட்டு வந்து செஸ்ட் கொண்டு வரணும் இல்ல வரல உங்களுக்கு அப்படியே நெட்டிக்கிட்ட வந்தானே அந்த பெண்ட்லயே எடுத்துட்டு வாங்க இல்ல வரல இன்னும் நல்லா கீழே இறக்கிட்டு
நார்மல்